மாதிரி தைக்க வேண்டும். சரியாக இந்த புள்ளி தைக்க வேண்டும். அப்படி வெளிப்பக்கமாக வைத்து இந்த வி அகலம் அகலமாக இருக்க வேண்டும். குறுகலாக இருக்கக்கூடாது. குறுகலாக இருந்தால் சரியாக இருக்காது, அமைப்பாக இருக்காது. இந்த மாதிரி வி அகலம் கொஞ்சம் பெரிதாக வேண்டும். இரண்டு தையல் போட வேண்டும். அப்படி என்றால் குறுக்கு கட்ட வேண்டும், முடிவிலும் ஆரம்பத்திலும். இந்த மாதிரி தொடராக வைத்து கொள்ள வேண்டும். பின்பு இதை ஒட்டியது போல் வெட்ட வேண்டும். நெருக்கமாக வெட்டி கொள்ள வேண்டும் சீராக. பிறகு இந்த வளைவு கழுத்தில் உள்பக்க துண்டு, அதாவது இந்த பிசை தெரிகிறதோ அது வெளிப்பக்கமாக வைக்க வேண்டும். வைத்து காலங்களும் ஒரு புள்ளி, கைடை தாண்டி ஒரு நூல் வெளியே தெரிய வேண்டும். நாம் தைக்கும் துணி கவனியுங்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு தைத்து பழக வேண்டும். அதாவது 3, 4 தைத்தால் பழகினால் நல்லது. துணி கொஞ்சம் வாங்கி பழக வேண்டும். முடிந்தவரை இது பாப்ளின் துணி என்று சொல்வார்கள், அந்த துணி வாங்க வேண்டும். பாப்ளின் என்றால் காட்டன், நல்ல தரமான காட்டன். இதன் விலை 70 ரூபாய் மீட்டர், 70லிருந்து 75 கடையை பொறுத்தது. இந்த மாதிரி தைத்து கொள்ள வேண்டும். பிறகு இந்த வளையிற இடத்தில் இந்த மாதிரி குறுக்காக வெட்ட வேண்டும். இன்னும் சரியாக படியும். நல்லாக படிவதற்காக தான் இந்த குறுக்கு வெட்டுகிறோம். இந்த மாதிரி வெட்டிவிட்டு வளையிற இடம் மட்டும் போதும். இந்த பீஸு இதை ஒட்டினார் போட்டு வைத்து விட்டு இதை மூட வேண்டும். க்ளோசிங் இதுக்கு நம்மளுக்கு இந்த பட்டையோட அளவு காலங்களும் ஒரு புள்ளிக்கு பெரிதாக இருக்க வேண்டும். முடிந்தவரை ஒரே மாதிரி தைக்க வேண்டும். அல்லது 4 துண்டுகள் வெட்டி பழக வேண்டும். ஒவ்வொரு கழுத்திற்கும் செய்ய தயங்கக்கூடாது. அதிகமானாலும் சரி 3 அல்லது 4 துண்டுகள் கண்டிப்பாக செய்து பழக வேண்டும். அப்போதுதான் அதன் விஷயம் புரிந்து பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். விஷயம் புரியும். செய்யத்தான் அது பார்க்க நன்றாக இருக்கும். வெளிப்பார்வை தோற்றம், ஃபினிஷிங் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். இந்த மாதிரி தைத்து பழக வேண்டும். பிறகு உள் துணி கூடுதலாக இருக்கும், அதை வெட்ட வேண்டும். எப்படி என்றால் இப்படி கவனியுங்கள். பழகுவது சாதாரணம் கிடையாது. கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டும், பொறுமை வேண்டும், நம்பிக்கை வேண்டும். அதில் நாட்டம் வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாட்ட வேண்டும். பிறகு இதை கையால் எம்மிங் செய்ய வேண்டும். அதையும் சொல்லிக் கொடுக்கிறேன். இதுதான் கழுத்து முடிந்தது. இது கை எம்மிங் எப்படி என்று சொல்லித் தருகிறேன்.
கவனியுங்கள். எம்மிங் செய்யும்போது முதலில் ஒரு குத்து குத்து இழுத்து கொள்ள வேண்டும். பிறகு மறுபடியும் அதே இடத்துல குத்தி முடிச்சு போட வேண்டும். அதன் பிறகு தொடராக எம்மிங் செய்ய வேண்டும். இதில் அடியில் இந்த துணியில் ஒரு அதுக்கப்புறம் இப்படி, இதுக்கப்புறம் சிக்கு இல்லாமல் இழுக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். இதில் சிக்கு வந்தாலும் எடுப்பது எப்படி என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த இடைவெளி சீராக இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் வராது, செய்ய செய்ய சீர் வரும். இந்த மாதிரி முடிச்சு வரும். இதை பொறுமையாக கையாள வேண்டும். கவனியுங்கள். காலங்களும் ஒரு புள்ளி அளவுக்கு இதோட இடைவெளி இருந்தால் போதும். முதலில் பழகி கொள்ளுங்கள். பிறகு இன்னும் சீர்படுத்தலாம். கைப்பழக்கம் முதலில் வர வேண்டும். இந்த மாதிரி முழுமையாக இந்த மாதிரி தொடராக செய்ய வேண்டும். கவனியுங்கள். இந்த மாதிரி எம்மிங் செய்து முடித்திருக்க வேண்டும். இது வெள்ளை நூல் என்பதால் தனியாக தெரிகிறது. இதே நிறம் இருந்தால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு தெரிந்திருக்காது. அதே நேரம் நான் முடிக்க வேண்டிய இடைவெளி அதிகமிட்டு செய்து காட்டுவேன். இப்படி செய்தாலே போதும். செய்ய செய்ய உங்களுக்கு இன்னும் நெருக்கம் வரும். இப்படி தான் முறை. இது இன்னும் நெருக்கமாக செய்ய வேணும். இடைவெளி இது குத்தும் இந்த மாதிரி தெரியாத அளவிற்கு குத்த வேண்டும் முடிஞ்ச வரைக்கும். நன்றி, வணக்கம்.